الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد المرسلين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا تلقوا بأيديكم إلى التهلكة وأحسنوا إن الله يحب المحسنين அல்லாஹுக்கு எங்கள் மிகப்பெரிய மடமாகிய பள்ளி வாயலில் ஜுமாவுடைய தினத்தன்று நேரக்காலத்தோடு வந்தமர்ந்திருக்கும் அதர்ம இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களை படைத்த இறைவனை எல்லா நேரங்களிலும் எல்லா கட்டங்களிலும் அஞ்சு பயந்து வாழும்படி முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கு நான் வசியத்தும் நசியத்தும் செய்து கொள்கிறேன். சற்று கொஞ்ச நாட்களாக வெறுமனே ஒரு 5 நாட்களுக்குள் எங்களது நாட்டிலே 44 மரணங்கள் வீதி விபத்துக்களினூடாக நடந்திருப்பதை பார்க்கலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா விதமான வழிகாட்டல்களையும் எங்களுக்கு குர்ஆனின் மூலமாகவும் ஹதீஸின் மூலமாகவும் வழிகாட்டி இருக்கிறார். அந்த அடிப்படையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நிதானமாக செயற்படுவது, அவசரப்படாமல் செய்ய வேண்டிய விடயங்களை யோசனை செய்து அதனுடைய பின்புலத்தை சற்று நோக்கமாக வைத்து ஆற அமர செய்வது, நிதானமாக செய்வது அது அல்லாஹுக்கு விருப்பமான ஒன்றாகும். அதற்கு மாற்றமாக எந்த ஒன்றையும் யோசிக்காமல் அவசரமாக செயற்படுவது அது சைத்தானுடைய ஒரு செயற்பாடு என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வழிகாட்டினார்கள். குர்ஆனை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், வலா துல்கு பிஐதீக்கும் இலத் தஹ்லுகா, நீங்கள் உங்களை நீங்களே உங்களுடைய கைகளினூடாக அழிவின் பக்கம் நீங்கள் உங்களை போட்டுக்கொள்ள வேண்டாம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகிறார். இது எல்லா விதமான அம்சங்களுக்கும் இது பொருந்தும். இந்த மேலே கூறப்பட்ட வழிகாட்டல் என்பது அனைத்து விதமான செயற்பாடுகளுக்கும் அது பொருந்தும். எங்களுடைய நாட்டை இந்த பொறுத்தவரை பார்க்கலாம். இந்த 5 நாட்களாக அனர்த்தங்கள், நீரில் மூழ்கி மரணமடைந்தவர்கள், அதில் இஸ்லாமியர்கள் உட்பட பிற மதத்தவர்களும் அடங்குகிறார்கள். அதே போன்று இந்த புத்தாண்டுடைய நேரத்திலே விடுமுறையாக இருந்த காலத்திலே எங்களுடைய இஸ்லாமிய வாலிபர்களும் அதே போன்று பிற மதத்தவர்களுடைய வாலிபர்களும் அதிகமான வீதி விபத்துக்களில் மரணித்திருப்பதை நாங்கள் பார்க்கலாம். வெறுமனே 5 நாட்களில் 44 மரணங்கள். இது வெறுமனே வீதி விபத்துகள். அது இல்லாமல் நீரில் மூழ்கி இருப்பவர்களுடைய எண்ணிக்கை 12க்கும் மேலாக இருக்கிறது. இது வருடா வருடம் நிகழக்கூடிய ஒரு செயற்பாடு. அது எங்களுடைய இஸ்லாமிய புத்தாண்டாக இருந்தாலும் சரி, சிங்கள அதே போன்று இந்து மதத்தவர்களுடைய புத்தாண்டாக இருந்தாலும் சரி, இது போன்ற நிகழ்வுகள் அடிக்கடி நிகழ்வதை நாங்கள் பார்க்கலாம். இதனை வைத்து நாங்கள் ஒரு மனிதனை என்ன செய்ய முடியாது, ஷஹீத் என்று குறிப்பிட முடியாது. ஏனென்றால் ஹதீஸிலே வந்திருக்கிறது, விபத்துகளினூடாக அனர்த்தங்களின் மூலமாக மரணிப்பவர்கள் சிலர் ஷஹீதுகள் என குறிப்பிடப்பட்டு வந்திருக்கிறது. ஆனால் எங்களுடைய நாட்டிலே வீதி சட்டங்கள் என்று ஒன்று இருக்கிறது. இத்தனை ஸ்பீடில் தான் ஓட வேண்டும், இந்த வளைவில் இப்படித்தான் செலுத்த வேண்டும், இந்த கோட்டில் இப்படித்தான் செலுத்த வேண்டும் என்று வழிகாட்டல்கள் காட்டப்பட்டிருக்கிறது. இதனை மீறி செயற்படுபவர்களுடைய செயற்பாடு அது சில நேரம் மரணத்தை உண்டாக்கும். அவர்களுடைய மரணம் இது ஷஹீதுகளா என்று வைக்கிற அளவுக்கு அதில் சந்தேகங்கள் இருக்கிறது. ஏனென்றால் நாட்டு சட்டங்களையும் மீறி, இஸ்லாத்தினுடைய சட்டத்தையும் மீறி ஒரு மனிதன் செயற்படுகின்ற பொழுது அதில் ஏற்படுகின்ற மரணங்களுக்கு ஷஹீத் என்று சொல்ல முடியாது. எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, நாங்கள் எங்கிருந்தாலும் சரி, எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, அந்தந்த சட்டதிட்டங்களுக்கு நாங்கள் வழிபட்டு நடப்பது இஸ்லாத்துக்கு வழிபட்டு நடப்பதை போன்று எங்களுக்கு பார்க்கலாம். சில நாடுகளில் இஸ்லாமியர்கள் அல்லது வெளிநாட்டவர்கள் செய்த சில செயற்பாடுகளின் மூலமாக வெளிநாட்டவர்களுக்கு அங்கு அந்த நாட்டிலே வேலை செய்வது என்பது கடினமான ஒரு செயற்பாடாக இருக்கிறது. நாங்களும் சென்ற கொஞ்ச நாட்களுக்கு முன்னால் இதனை பற்றி நாங்கள் பேசியிருந்தோம். ஒரு நாட்டில் வாழ்வதாக இருந்தால் அந்த நாட்டினுடைய சட்டத்திட்டங்களை மீறுவது, அவர்களுடைய கலாச்சார செயற்பாடுகளுக்கு நாங்கள் பங்கம் விளைவிக்காமல் இருப்பது, அவர்களுடைய பேணி வருகின்ற ஒழுக்கங்களை நாங்கள் எங்களுடைய செயற்பாடுகளின் மூலமாக மீறாமல் இருப்பது என்கிற விடயங்களை நாங்கள் கதைத்திருந்தோம்.
அப்படி நடந்த ஒரு நாடுதான் ஜப்பான். எங்களுக்கு தெரியும், தற்பொழுது ஜப்பானிலே வேலை செய்வதென்பது கொஞ்சம் கடினமான செயற்பாடாக இருக்கிறது. டெக்ஸ் என்பது ஒரு காரணமாக இருந்தாலும் அந்த நாட்டு மக்கள் வெளிநாட்டவர்களை தற்போது விரும்புவதில்லை. ஏனென்றால் தங்களுடைய நாட்டு சட்டத்திட்டங்களை வெளிநாட்டவர்கள் மீறி இருப்பதன் மூலமாக கொலைகள், அதே போன்று திருட்டு சம்பவங்கள் நடந்திருப்பதனூடாக வெளிநாட்டவர்களை விரும்புவது கிடையாது. இதே போன்றுதான் கணித்துக்குரிய மேலானவர்களே, எங்களுடைய நாட்டிலும் சட்டத்திட்டங்களை மீறுகின்ற பொழுது எங்களை மற்றவர்கள் விரும்ப மாட்டார்கள். இது நியதி. அநியாயக்காரனை அல்லாஹ் விரும்புவது கிடையாது. பொய் செல்பவனை அல்லாஹ் விரும்புவது கிடையாது. எல்லை மீறுபவர்களை அல்லாஹ் விரும்புவது கிடையாது. பொய் பேசுபவர்களை அல்லாஹ் விரும்புவது கிடையாது. எனவே அல்லாஹ் விரும்பாவிட்டால் அல்லாஹும் ஏனைய மனிதர்களுடைய உள்ளங்களில் அவர்களை பற்றிய வெறுப்பை உண்டாக்கி விடுவார். அதே நேரத்தில் அல்லாஹ் ஒரு மனிதனை விரும்புகின்ற பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைச்சி, நான் இந்த மனிதனை விரும்புகிறேன், நீயும் விரும்புவீராக என்று சொல்லி, அதற்கு பின்னால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏனைய மலக்குமார்களை கூப்பிட்டு, இந்த மனிதனை அல்லாஹ் விரும்புகிறான், நீங்களும் விரும்புங்கள் என்று சொல்லி, இந்த உலகத்திலே வாழக்கூடிய மனிதனுடைய உள்ளத்திலும் அவரை பற்றிய ஒரு எண்ணம், விருப்பத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செய்கிறான், போடுகிறான். இதனுடைய மஃஹூம் முகாலஃபா, இதனுடைய மாற்றமான விளக்கம் என்ன? அல்லாஹ் ஒரு மனிதனை விரும்பாவிட்டால் மலக்குமார்களும் விரும்ப மாட்டார்கள், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஏனைய மனிதர்களும் விரும்ப மாட்டார்கள் என்பதுதான் நியதி. எனவே அந்த அடிப்படையில் எங்களுக்கு தெரியும், எங்களுடைய நாட்டிலே சில நாட்களுக்கு முன்னால் கொழும்பில் உள்ள சிடிபி பஸ் நிலையம் புதுப்பிக்கப்பட்டது. புதுப்பித்த அடுத்த நாளே அந்த பஸ் நிலையத்திலே சில மோசமான செயற்பாடுகளை சில மனிதர்கள் செய்திருந்தார்கள். அது அரசியல் நோக்கமாக இருந்தாலும், இதுதான் எங்களுடைய நாடுகள், அது பாகிஸ்தானாக இருக்கலாம், பங்களாதேஷாக இருக்கலாம், ஸ்ரீலங்காவாக இருக்கலாம், முன்னேறாமல் இருப்பதற்கான காரணம் என்ன? ஒரு நல்ல ஒரு விஷயம் நடக்கின்ற பொழுது, ஒரு முன்னேற்றகரமான ஒரு செயற்பாடு முன்னெடுக்கப்படும் பொழுது பிரதிநிதிகள் மூலமாக அந்த நாட்டு மக்களினூடாக அந்த விடயம் பாழாக்கப்படுகிறது, மதிக்கப்படுவது கிடையாது. சட்டங்கள் மீறப்படுகிறது. அதே நேரத்தில் அந்த பாதுகாப்பாக அழகாக செய்து கொடுக்கப்பட்ட அந்த விடயத்தில் அவர்கள் மோசமான செயற்பாடுகளை செய்வதனூடாக நாடு நாளுக்கு நாள் பின்னோக்கி செல்வதை பார்க்கலாம். இதே போன்றுதான் கணித்துக்குரிய மேலானவர்களே, நாங்கள் வாழுகின்ற இந்த கொரியாவுடைய நாடு மிக அவசரமாக எல்லா விடயங்களிலும் கவனம் செலுத்துகின்ற ஒரு நாடு என்றாலும், சட்டத்திட்டங்கள் என்று வரும்பொழுது அதனை மீறாதவர்களாக, அந்த ஒழுங்குகளை பேணக்கூடியவர்களாக நாங்கள் பார்க்கலாம். வீதியில் ஒரு மனிதன் நடந்து சென்றாலும் பின்னால் செல்கின்ற வாகனம் அந்த நடந்து செல்கின்றவருக்கு ஹோன் அடிப்பதை தவிர்க்கக்கூடிய ஒரு நாடாக நாங்கள் இந்த நாட்டை பார்க்கலாம். அதே நேரத்தில் அவசரமுடைய நாடாகவும் இருக்கிறது. ஆனால் அவர்கள் நாட்டு சட்டத்திட்டம் என்று வரும் பொழுது, அவர்களுடைய நாட்டுக்கென்று ஒரு அடையாளம் இருக்கின்ற பொழுது அந்த அடையாளங்களை அவர்கள் மீறுவது கிடையாது. அதற்கு மாற்றமான பாதகமான விளைவுகளை அவர்கள் செய்வது கிடையாது. பூங்காக்கள், கார்டன், பார்க், புகையிரத நிலையம், அதே போன்று விமான நிலையம், எல்லா பார்க்குகளின் மலசலகூடம், அதே போன்று எல்லா மெட்ரோ ஸ்டேஷன்களிலும் மலசலகூடம். ஆனால் அனைத்தும் துப்புரவாக இருக்கிறது, அழகாக இருக்கிறது, இன்னொரு மனிதனுக்கு செல்வதற்கு உகந்ததாக இருக்கிறது. ஆனால் எங்களுடைய நாட்டை பொறுத்த மட்டில் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், பொது மலசல கூடங்கள் ஒரு மனிதன் சென்று விட்டால் அடுத்த மனிதனுக்கு செல்ல முடியாது. அதே போன்று அதனுடைய உபகரணங்கள், அதனை யாரும் கணக்கெடுப்பது கிடையாது, உடைந்திருக்கும். இது மாதிரியான செயற்பாடுகளின் ஊடாக எதனை நாங்கள் வழங்குகிறோம்? நாங்கள் ஒழுக்க விழுமியங்களில் நாட்டு சட்டத்திட்டங்களை பேணுவதில் நாங்கள் பின்னோக்கி இருக்கிறோம் என்பது நன்றாக விளங்குகிறது. मेरे प्यारे दोस्तों, अल्लाह सुब्हानहु व तआला हम सबको एक अच्छा दीन दिया, उसमें हर चीज के लिए हमारे लिए इरशादात, हिदायत है. अल्लाह सुब्हानहु व तआला कुरान में बताया, वला तुल्कू बिअयदीकुम इला तहलुका, आप अपने को हलाकत में नहीं डालो. और इसी तरह नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम ने बताया, एक बंदा सुकून के साथ, इत्मीनान के साथ, जल्दी के बगैर
یہ چیز کو کس طرح کرنا ہے اس طرح, اور اس کا خاتمہ کس طرح ہوگا اس کو تھوڑا سوچ کے کرنے کے لیے نبی اکرم صلی اللہ علیہ وسلم بتایا. جو بندہ یہ سارے چیزوں کو سوچنے کے بغیر جلدی جلدی کرے گا وہ شیطان کا کام ہے, اس طرح نبی اکرم صلی اللہ علیہ وسلم بتایا. ہم آج کل دیکھیں گے ہمارا ملک میں بھی ہو یا دوسرے ملک میں بھی ہو یا سری لنکا میں ہو یا بنگلہ دیش میں ہو, اگر کوئی عید کا دن آ جائے یا پبلک کا ہالیڈے آ جائے اس میں بہت ایکسیڈنٹ ہونے والے کو ہم دیکھیں گے. ابھی سری لنکا میں ابھی بدھ مت اور ہندو لوگوں کا عید کا دن تھا, صرف 4 دن میں 44 ایکسیڈنٹ میں 36 ایکسیڈنٹ میں 44 بندہ مر چکا ہے. اس میں مسلمان بھی ہے غیر مسلمان بھی ہے. اور اسی طرح دریا میں جا کر نہانے میں بھی 12 بندہ مر چکا ہے. اس طرح بہت کچھ واقعہ سری لنکا میں بھی صرف نہیں, یہ ہر ملک میں اس طرح ہوتا ہے. یہ عید کے دن یا پبلک کے ہالیڈے کے دن اللہ بتایا آپ نے اب کو ہلاکت میں نہیں ڈالو. جو ایکسیڈنٹ ہوا اس کا سبب کیا ہے, جو راستے میں جو احکام کو ہم فالو کرنا ہے وہ فالو کرنے کے بغیر جانے کے وجہ سے ہائی اسپیڈ یا موڑنے کے جگہ میں اچھی طرح اسپیڈ کم کر کے موڑنے کے بغیر, اس طرح بہت کچھ واقعہ اس طرح ہو گیا. اور اسی طرح دریا میں ہر بندے کو نہیں پتا, اگر نیا دریا ہو اس کا گہرائی کسی بندے کو نہیں پتا, نظر میں آئے گا یہ تو کنارہ ہے اس میں ہم اتریں گے, لیکن اترنے کے بغیر پتا چلتا ہے یہ بہت گہرا ہے. یہ اس طرح بہت کچھ واقعہ میں یہ اگر ایک انسان کا جان بہت قیمتی والا ہے, اس لیے اسلام نے بتایا اگر ایک بندے کو آپ نے قتل کر دیا, آپ نے ہر بندے کو ہر انسانیت کو آپ نے قتل کر دیا, اس کے برابر ہے. اگر ایک بندے کو آپ نے اس کے جان بچا لیا, اس کے سبب کیا ہے آپ نے پورا انسانیت کو آپ نے حفاظت کر دیا. اس لیے ہر جان قیمتی ہے, اگر یہ مسلمان کا جان ہو یا غیر مسلمان کا جان ہو. ہم اسی طرح ہم حدیث میں دیکھیں گے کچھ بندے کو, کچھ نبی اکرم صلی اللہ علیہ وسلم شہید کے یعنی جہاد میں جا کر شہید ہونے کے بندے کو علاوہ کچھ اور بندے کو شہید بتا دیا. طبیعتی مشکلاتوں میں, دشواریوں میں یا طبیعتی ہلاکتوں میں یا دیوار گرنے سے یا پانی میں ڈوب کے یا بچہ پیدا کرنے کے ٹائم ایک عورت اور یا حادثہ میں اگر کوئی بندہ مر چکا ہے اس کو نبی اکرم صلی اللہ علیہ وسلم شہید فرمایا. لیکن یہ احکامات کو ایک بندہ فالو کرنے کے بغیر وہ اپنے جان چلا جانے کے لیے وہ اپنا سبب بن جائے, پھر وہ بندے کو ہم شہید نہیں کر سکتا ہے. آج کل ہم دیکھیں گے کوئی بندے کا ہر ملک میں ایک راستے کا رول ہوتا ہے, اس میں 60 اسپیڈ کے بغیر نہیں جا سکتا ہے, 60 کے کم جانا پڑے گا. اگر کوئی بندہ 60 سے زیادہ ہو گیا پھر اس میں وہ جا کر شہید یعنی وفات پا گیا, اس کو ابھی شہید بتلانے میں کہلانے میں 100% نہیں کہلا سکتا ہے. کیوں؟ وہ اپنے راستے ملک کا راستے کا احکام کو چھوڑا. کس طرح یہ بھی اسلام کا رول میں دیکھا جاتا ہے. کوئی ملک اپنا یعنی کوئی اخلاقی طور پر یہ سیفٹی کے لیے کچھ قانون بنائے, یہ قانون کو میں فالو کرنا یہ بھی اسلام کا احکام میں فالو کرنے کے میں آ جاتا ہے. اگر میں اس کو فالو نہیں کیا اس میں بھی گناہ ملتا ہے, لیکن بہت بندے کو نہیں پتا اس میں گناہ ہے یا نہیں. اگر کوئی ملک کوئی احکام کوئی قانون ایک انسان کی انسانیت کے لیے حفاظت کے لیے سیفٹی کے لیے بنایا, اسی میں ہم فالو کرنا ہم سب پر ہر مسلمان پر واجب ہے. یہ بھی اسلام کا احکامات میں آ جائے گا. اور اسی طرح ہمارے ملک میں یا سری لنکا ہو یا پاکستان ہو یا بنگلہ دیش ہو یا انڈیا ہو, ادھر کوئی اچھا کام کرے ہمارے عوام اس کو فالو نہیں کرتے ہیں. اگر کوئی نیا جگہ بنا لے دوسرا دن ہم کو دیکھا جا سکتا ہے ان کا پائپ ٹوٹا ہوگا یا کوئی جگہ پان کھا کر تھوکا ہوگا یا گاڑی میں ایک جگہ
का खराब हो आज आ गया होगा, क्यों आवाम उसको फॉलो नहीं करते हैं, उसमें ज़हन में नहीं डालते हैं। इस वजह से हमारे मुल्क बहुत पीछे जा रहा है। लेकिन कोरिया में सबवे में देखेंगे, पार्क में देखेंगे कितने बैतुल खला है, लेकिन अगर कोई बंदा जाए फिर दोबारा उसमें दाखिल कर सकता है, जा सकता है, अच्छी तरह उसको यूज कर सकता है। लेकिन हमारे मुल्क में अगर कोई बंदा जाए उसके बाद उधर जाने के निजाम ही नहीं हो सकता, इतना खराब, उसमें पानी नहीं डालते हैं या चुप जाते हैं, वो उसका पाइप को तोड़ जाते हैं, इस तरह बहुत काम करते हैं। क्यों? अपना मुल्क का ख्याल नहीं। ये भी उसमें भी हमको गुनाह मिलेगा। कोई बंदा सोचता है अगर मैं मस्जिद आकर इस तरह करो मुझे गुनाह मिलेगा, नहीं, मस्जिद में किस तरह आपको गुनाह मिल रहा है इस तरह चीज को खराब करने से, इसी तरह इसी के बराबर पब्लिक जगहों में आप इस तरह करें, इस तरह मुआमला करें, इसमें भी आपको इसी तरह गुनाह मिलेगा। ये इस्लाम में हमको रास्ता दिखाया। मुसलमान का हर एक्टिविटी दूसरों मुसलमान का अच्छा एक पैगाम है। लेकिन हम जुबान में इस्लाम का बात करते हैं, लेकिन हमारे जो एक्टिविटी निकल जाता है वो इस्लाम के खिलाफ है, ये अच्छा नहीं। கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, இஸ்லாமியர்களுடைய செயற்பாடு வெறுமனே நாவளவில் மாத்திரம் கிடையாது, வெறுமனே நாவளவில் மாத்திரம் கிடையாது. ஒவ்வொரு முஸ்லிமுடைய செயற்பாடும் அது பிற மற்றவர்களுக்கு ஒரு செய்தி, இஸ்லாத்தை பற்றி ஒரு தூது செய்தி. எனவே எங்களின் மூலமாக செயற்பாடுகின்ற செயற்பாடுகள் மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரியான நல்ல செயற்பாடாக இருக்க வேண்டும். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்கின்ற அநியாயங்கள், கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, ஒரு மனிதனுக்கு வாக்குறுதி செய்து விட்டால் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவது கிடையாது. அதே போன்று ஏமாற்றங்கள், சூழ்ச்சிகள். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, கவலையான செய்திகள் என்னவென்று சொன்னால், ஒவ்வொரு மனிதனும் வந்திருப்பது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வாதாரத்தை பலகாக்குவதற்காக வேண்டி, ஆனால் அங்கு அதிகமான மோசடிகள் நடக்கிறது. வெறுமனே 22 போம்களில் 2 சம்பவங்களை, செய்திகளை குறிப்பிடுவதற்கு நாட்டு சல்லியில் 3 லட்சம் 5 லட்சம் சல்லிகள் வசூலிக்கப்படுகிறது. இது எவ்வளவு பெரிய மாற்றமகரமான ஒரு மனிதனுடைய ஒரு மனது பொறுத்துக்கொள்ள முடியாத செயற்பாடு. அந்த விடயத்திற்கு எவ்வளவு சல்லி தேவைப்படுகிறதோ அந்த அளவு எடுக்கப்பட்டால், அவருடைய நேரத்துக்காகவே எடுக்கப்பட்டால் அது வேறு விடயம். ஒரு 50,000 ஒரு 40,000 பரவாயில்லை, நேரத்தை ஒதுக்குகிறார், கொஞ்சம் யோசனை பண்ணி எழுதுகிறார் என்பதற்காக வேண்டி. ஆனால் 4 லட்சம் 5 லட்சம் என்பது மிக மோசமான செயற்பாடு. அதே போன்று கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, ஒரு மனிதனை வேலைக்கு அழைத்து செல்கின்ற நேரத்திலே அவருக்கு கிடைக்கின்ற ஊதியத்தை செல்லாமல் கிடைக்கின்ற ஊதியத்தில் கொஞ்சத்தை தான் எடுத்துவிட்டு அடுத்த மீதத்தை அவரிடம் கொடுப்பது என்பதும் இதுவும் அநியாயமான செயற்பாடு. இவ்வாறான செயற்பாடு செயல்படுவது ஒரு முஸ்லிம் என்ற அடிப்படையில் மோசமான விடயம். எந்த ஒரு பொய்யையும் எந்த ஒரு அநியாயத்தையும் யாரிடமிருந்தும் யாருக்கும் மறைக்க முடியாது. கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, உண்மை நிச்சயமாக வெல்லும். எனவே அநியாயமும் பொய்யும் ஏதோ ஒரு நேரத்தில் அது எப்படி வெளிப்படும், யாரிடமிருந்தும் மூடி மறைக்க முடியாத ஒரு விடயம். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவத்தில் ஆரம்பத்திலே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பழி சுமத்தப்பட்டார்கள். இவர்தான் என்னை விபச்சாரத்திற்கு என்னை பலவந்தமாக அழைத்தார், கூப்பிட்டார். இறுதியாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த ஜெயிலில் இருந்து கொஞ்ச காலம் 9 வருடம் அல்லது 12 வருடம் இருந்ததுக்கு பின்னால் வெளிவருகின்ற நேரத்திலே அல்லாஹ் அந்த பெண்ணுடைய வாயின் மூலமாகவே அந்த செய்தியை வெளிப்படுத்தினான். அனராவத்துஹு அன் நஃப்ஸி வ இன்னஹு லமினஸ் ஸாதிகீன். நான் தான் அவரை அழைத்தேன், அவர் உண்மையானவராக இருந்தார், அவர் என்னிடமிருந்து ஓடினார் என்கிற செய்தியை அல்லாஹ் அவருடைய நாவின் மூலமாக வெளிப்படுத்தினார். அல்லாஹ் அந்த பெண்ணுடைய நாவின் மூலமாக வெளிப்படுத்தினார். எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, இது போன்ற செயற்பாடுகள் அந்த மனிதனுக்கு நடந்தால், அநியாயம் செய்யப்பட்ட அந்த மனிதனுக்கு கேள்விப்பட்டால், அந்த அநியாயம் செய்யப்பட்ட மனிதனுக்கு விளங்கினால் அவருடைய மனது எவ்வளவு வலிக்கும். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, இது போன்ற ஒரு அநியாயத்தை மற்றவர் எனக்கு செய்திருந்தால் நான் பொறுப்பேனா? இல்லை. எனவே இது போன்ற செயற்பாடுகளின் மூலமாகத்தான் நாங்கள் வெறுமனே நாவளவில் தொழுகிறோம், குர்ஆன் ஓதுகிறோம், முஸ்லிம் என்று சொல்லிக் கொள்கிறோம், பொய் பேசக்கூடாது என்று சொல்கிறோம். ஆனால் எங்களுடைய அனைத்து செயற்பாடுகளும் மற்றவர்களுக்கு எதை உண்டாக்குகிறது? முஸ்லிமுக்கு எந்த பிரச்சனையை உண்டாக்குகிறது என்று சொன்னால்
பிற மதத்தவனுக்கு எப்படியான செயற்பாடுகள் எல்லாம் இந்த மனிதன் செய்வான். எனவே கணித்துக்குரிய மேலாளர்களே, இது போன்ற நடவடிக்கைகள் மூலமாகத்தான் மக்கள் இன்று இஸ்லாத்தை விட்டு தூரமாகிக் கொண்டிருக்கிறார்கள். வருகின்ற அனைத்து பிற மதத்தவர்களும் இஸ்லாத்துக்கு வருகின்றவர்கள் முஸ்லிம்களை பார்த்து வருவது கிடையாது. முஸ்லிம்களை அவர்கள் பார்த்தார்கள் என்று சொன்னால் இஸ்லாத்தின் பக்கம் அவர்கள் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டார்கள். இந்த கொரியாவிலே முஸ்லிம்களுடைய செயற்பாடுகளின் மூலமாக 15 விதமான கொரியர்கள் தான் முஸ்லிம்களை விரும்புகிறார்கள். வெறுமனே 15 விதமான முஸ்லிம்கள் தான் முஸ்லிம்களை விரும்புகிறார்கள். மீதமுள்ள 85 வீதமானவர்கள் முஸ்லிம்களை விரும்புவது கிடையாது. ஏன்? இவன் முடிக்கிறான் பாஸ்போர்ட்டுக்காக வேண்டி, என்னை முடித்துவிட்டு கை இடை நடுவிலே என்னை விட்டு விட்டான் என்கிற செய்திகள் எல்லாம் இந்த கொரியர்களுக்கு தெரியாமல் இல்லை. கணித்து பிரேமையானவர்களே, அது மாத்திரமா? எத்தனையோ உருட்டு புரட்டுகள், பொய் செய்திகள், வாக்குக்கு மாறுகள், எத்தனையோ விடயங்கள். கணித்து பிரேமையானவர்களே, ஒரு முஸ்லிமை அவர் பார்க்கிறார், வந்த புதுசியில் பள்ளிவாசலோடு அதே போன்று ஹராமான விடயங்களை சாப்பிடாமல் தவிர்த்து நடந்து கொள்கிறார். 3 மாதங்கள் 5 மாதங்கள் ஓரிடம் சென்றதற்கு பின்னால் தொழுகையை பற்றி எந்த கணக்கும் கிடையாது. ஹராமான விடயங்கள் பாட்டிகளில் கலந்து கொள்கிறான், பியர் சாப்பிடுகிறான், அதே போன்று பன்னிறைச்சி சாப்பிடுகிறான். ஏற்கனவே இருந்த கோழி இறைச்சியை சாப்பிடாத மனிதன் 1 வருடத்துக்கு பின்னால் இதனை பற்றி எந்த விதமான கேள்வியும் பார்க்காமல் கேட்காமல் சித்தங்களிலே பாட்டிகளிலே சாப்பிடுகிறான். எனவே இவனுக்கும் இவனுடைய இஸ்லாத்துக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது என்று அவர்கள் விரிவாக யோசிக்கிறார்கள், ஆழமாக யோசிக்கிறார்கள். எனவேதான் அவர்கள் இஸ்லாத்தை விட்டும் தூரமாக இருப்பதற்கான காரணம் கணித்துக்குரிய அவர்களே. கொரியர்கள் உண்மையான முறையில் ஒரு முஸ்லிமுடைய செயற்பாட்டை, உண்மையான ஒரு முஸ்லிமுடைய செயற்பாட்டை அவர்கள் பார்த்தால் அவர்களிலே மாற்றம் வரும். அவர்களிலே நிச்சயமாக மாற்றம் वरुण। मेरे प्यारे दोस्तों, हम आजकल मुसलमानों का एक्टिविटी एक मुसलमान की तरह नहीं, इस वजह से बहुत गैर मुसलमान बंदा मुस्लिम को देखकर डर रहा है, उसके साथ मुआमला करने में, बात करने से वो डरता है। कोरिया में सिर्फ 15% मुसलमान को मोहब्बत करता है, उसका दिल में पॉजिटिव थिंक है। बाकी 85% हर कोरिया के दिल में नेगेटिविटी है, अच्छा सोच नहीं है। ये इधर का एक बहस हमको बता रहा है। क्यों? ये मुसलमान बहुत कोरिया लेडी को शादी किया, शादी करने के बाद पासपोर्ट मिला, उसके बाद छोड़ दिया, और उसका वादा खिलाफी है। जो और मुसलमान, अच्छा मुसलमान इधर आया पहला कंपनी में नमाज पढ़ता है, साजन से पूछकर जुमा के लिए आता है, और खाने के पीने के टाइम में वो हलाल हराम देखता है। ये पहला कोरियन देखता है। ये 3 माह, 1 साल, 5 साल ये होने के बाद ये मुसलमान, पहला मुसलमान किधर गया? पहले तो वो इस तरह था, लेकिन अभी नमाज के लिए कोई ख्याल नहीं, जुमा का कोई ख्याल नहीं, और खाने पीने में हलाल हराम नहीं देखता। पहले वो मुर्गी का गोश्त है लेकिन हलाल है, लेकिन वो शरई तरीका से नहीं काटा गया, वो हराम है, इस तरह वो बंदा था। लेकिन अभी वो उसका सोच नहीं है, जो सिस्टम में जो कुछ मिल रहा है ये सब का रहा है। फिर वो सोच रहा है ये पक्का मुसलमान किधर गए? वो पहला था, वो अभी उसका वो दीन में वो स्ट्रांग नहीं है। ये मुनाफकत, ये एक दिन इस तरह था, वो कुछ दिन के बाद वो इस तरह बन गया। ये इस्लाम में और उसमें क्या है? ये इस्लाम का दीन झूठ है, इस तरह उनका दिल में आ गया। इस तरह हमारा एक्टिविटी नहीं होना चाहिए। हमारा एक्टिविटी हर टाइम एक ही, सच्चा मुसलमान होकर हमारा एक्टिविटी इस्लाम के मुताबिक, शरीयत के मुताबिक होना चाहिए। अगर नहीं है, मैं सिर्फ मेरे लिए जुल्म नहीं कर रहा हूं, मैं मेरा दीन इस्लाम को मैं अच्छा नाम नहीं लेकर नहीं जा रहा हूं। मुझसे एक बंदा काफी है, एक चावल काफी है, ये सारा चावल पक्का होने के अलामत है। इसी तरह एक मुसलमान का एक्टिविटी को देखकर वो हर मुसलमान का एक्टिविटी एक बराबर समझता है। इस तरह जिंदगी गुजारना अच्छा नहीं है, इसलिए हमारा एक्टिविटी को इस्लाम के मुताबिक, शरीयत के मुताबिक बनाना चाहिए। अल्लाह सुब्हानहू व तआला हम सबको अच्छी तरह जिंदगी गुजारने के लिए और पक्का सच्चा मुसलमान जिंदगी होकर जिंदगी गुजारने के लिए तौफीक अता फरमा। व आखिर दावाना अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन।